கதிர் டிவி சொந்தங்களுக்கு வணக்கம். தேர்தல் ஆணையத்தோட பித்தலாட்டமும் ஃப்ராடுத்தனமும் ஒவ்வொன்றா வெளியில் வந்து அதிர்ச்சியை கிளப்பிட்டு இருக்குது. இதில் என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா, தேர்தல் ஆணையம் திட்டமிட்டு பாஜகவோட ஒரு அணியாக, அதாவது இளைஞர் அணி, ஐடி விங்கு, அப்புறம் வந்து பகுத்தறிவு பாசறை அணி, இந்த மாதிரி நிறைய அணி, இலக்கிய அணியில் இருக்கும். அது மாதிரி தேர்தல் ஆணையம் பாஜகவோட தேர்தல் அணி அப்படின்னே மாறிடுச்சுன்னு தான் சொல்லலாம். அந்த அளவுக்கு பித்தலாட்டத்தையும் ஃப்ராடுத்தனத்தையும் தேர்தல் ஆணையம் பண்ணியிருக்குது. ஸோ பாஜக தேர்தல் ஆணையத்தை எப்படியெல்லாம் யூஸ் செஞ்சுருக்குங்கிற ஒவ்வொரு விஷயம் வெளியில் வந்தால் அதிர்ச்சியாக இருக்குது. அப்போது 2014 கூட ஒருவேளை மோடி அவர்கள் உண்மையாக ஜெயிச்சிருக்கலாம் அப்படின்னு நினச்சது கூட இப்போ நம்மளுக்கு சந்தேகம் ஏற்படுது. அப்போவே இவங்க ஃப்ராடுத்தனம் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு. ஸோ இவங்க ஒவ்வொரு விஷயமும் அப்டேட் ஆகுறாங்க. இது பழைய விஷயம் தான், இருந்தாலும் நான் திரும்ப சொல்கிறேன். என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா, மெஷினில் ஃப்ராடு பண்ணுறாங்கல்ல. நம்ம ஒவ்வொரு பட்டனுக்கு அமுத்துனா 4 ஓட்டுக்கு அப்புறம் 5வது ஓட்டு பாஜகவுக்கு விழுகிற மாதிரி செட் பண்ணுறது. அதில் ஏகப்பட்ட டாக்டிக்ஸ் இருக்குது. என்னென்ன மெத்தடில் ஏமாற்றிருப்பாங்கன்னு அவங்களுக்கு தான் தெரியும். ஆனால் ஏமாற்றிருக்கிறாங்க. ஆனால் வந்து இதை வந்து ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா, அதாவது வந்து எதிர்கட்சிகளை பிரித்து விடுறது. காங்கிரஸ், பிஜேபி, அப்புறம் காங்கிரஸ் அல்லாத மற்ற ஆம் ஆத்மி, இன்னும் பல கட்சிகள்லாம் தனித்தனியாக நிற்கும் பொழுது 4 ஓட்டு பிஜேபி கொடுக்குது, 4 ஓட்டு காங்கிரஸ் கொடுக்குது அப்படின்னா, 5வதாக ஒருத்தர் கீழே வந்து ஆம் ஆத்மிக்கோ இல்லை கம்யூனிஸ்ட் கட்சிக்கோ இல்லை சுயேட்சைக்கோ போடுறாருன்னா, அந்த சுயேட்சைக்கு விழுகிற ஓட்டு அப்படியே பிஜேபிக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகிற மாதிரி செட்டிங் பண்ணியிருந்தாங்க. இதன் விளைவாக யூபியில் ஒருத்தர் வந்து ஒரு சுயேட்சை வேட்பாளர் என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு ஒரு ஓட்டு கூட இல்லாமல் 0 காட்டுதே, நான் போட்ட ஓட்டு எங்கே அப்படின்னு கேட்குறாரு. ஸோ இதைத்தான் நம்ம பார்க்க முடியுது. இதில் கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே என்ன பண்ணாங்கன்னா, ஓட்டு பதிவாகிற அந்த கண்ட்ரோல் யூனிட்டை தூக்கிட்டு போய் வச்சுக்கிறது. அது கண்ட்ரோல் யூனிட்னா என்னென்னா, நீங்கள் வாக்களிக்க வாக்குச்சாவடிக்கு போகும்போது ஒரு கையெழுத்து போடுவீங்க. கையெழுத்து போடணுன்னா நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரிட்டர்னிங் ஆஃபீஸர் என்ன பண்ணுவாருன்னா, அந்த பட்டனை போய் அமுத்திட்டு வருவார். அமுத்துனதுக்கப்புறம் நீங்கள் போய் அமுத்தின பட்டன் வந்து நீங்கள் போய் பேலட் யூனிட்டில் போய் அமுத்துவீங்க. அமுத்துனோன்னா பீப்னு ஒரு சவுண்டு வரும். அது வந்து எப்படின்னா அந்த கண்ட்ரோல் யூனிட்டில் வரும். அந்த கண்ட்ரோல் யூனிட்டில் தான் நம்ம போடுற வாக்கெல்லாம் பதிவாயிருக்கும். ஸோ அந்த கண்ட்ரோல் யூனிட்டை மாற்றினாங்க. அதுக்கப்புறமா என்ன பண்ணாங்க, இது சரி வராது, இதையும் வந்து ஆள் போட்டு செக் பண்ணுறாங்க, நம்ம இதுலேருந்து அப்டேஷன் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக நாம் பண்ணுறது வந்து திருட்டுத்தனம் வெளியிலே தெரியக்கூடாது, ஏன் பூசின மாதிரி இருக்கணும், பூசாத மாதிரி இருக்கணும், பார்த்தா பளிச்சுட்டு இருக்கணும் அப்படின்னு கவுண்டமணி சொல்கிற மாதிரி இவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, ஓட்டர்ஸே உள்ளே இறக்குறது. தேர்தல் மாற்றி இவங்களுக்கு தகுந்த மாதிரி தேர்தலை செட் பண்ணிவிட்டு 7 கட்ட 8 கட்டமாக மாற்றிட்டு வேறு ஸ்டேட்டில் எலெக்ஷன் முடிகிற மாதிரி செட் பண்ணிவிட்டு அங்கிருந்தெல்லாம் ஆளுகளை கூட்டிகிட்டு வந்து இறக்கி ஓட்டு போடுகிறா அப்படிங்கிறது. இப்போ மிஷினில் எப்படி ஃப்ராடு பண்ணுவீங்க, நாங்கள் தேர்தல் நேர்மையாக ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சிட்டோமே அப்படின்னு காட்டுறதுக்காக இந்த வேலையை பண்ணாங்க. ஸோ இப்போ இதையும் கண்டுபிடிச்சிட்டாங்க. ஏகப்பட்ட ஓட்டு திருட்டு நடந்திருக்குது. ஸோ இந்த ஓட்டு திருட்டானது சாதாரணமாக இல்லாமல் இமாலய அளவில் இருக்குது. ஒரு வீட்டிலே 80 பேர், ஒரு வீட்டிலே 100 பேருன்னு இருக்கிறது. குஜராத்தில் ஒருத்தருக்கு பார்த்தீங்க 3 ஓட்டு என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நாய்க்கெல்லாம் ஓட்டு சேர்த்திருக்காங்க. அதாவது அந்த புகைப்படத்தில் நாய் புகைப்படமெல்லாம் இருக்குது. அந்த நாயோட பேர் பார்த்தீங்கன்னா டாக் பாபு அம்மா. அப்புறம் ஒரு அப்பா அம்மா ஏதோ பேர் போட்டிருக்கிறாங்க AFDFன்னு. இதெல்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஏதோ வேலை தெரியாதவனை உட்கார வச்சு இந்த வேலையை செய்ய வச்சுருக்காங்க. 1 மணி நேரத்தில் இத்தனை லட்சம் ஓட்டுகளை சேர்த்தணுங்கிறதுக்காக. அந்த காதலர் தினம் படத்தில் கவுண்ட் பண்ணி டைப் பண்ண வருதுங்களா, டக்குன்னு டைப் பண்ணிட்டு எங்கே இருக்கிற எப்படி இருக்கிறேன்ட்டு அந்த மாதிரி அந்த இடத்துல உட்காந்துட்டு டக்குன்னு AFDFன்னு டைப் பண்ணி உள்ளே விட்டு சேர்த்திருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரியான வேலைகளை பாஜக தேர்தல் ஆணையத்தோட உதவியோட செஞ்சுக்கிட்டே இருந்திருக்குது. அப்புறம் பெங்களூரில் ஒரு தொகுதியில் கூட எத்தனையோ 1 லட்சம் போலி வாக்காளர்கள் இருக்காங்க. இத்தனை 1 லட்சம் ஓட்டை சேர்த்தி கூட பாஜகவானது அங்கே 30,000 ஓட்டு வியாஸில் ஜெயிக்குது. அப்படிங்கிறப்போ இது எவ்வளோ ஒரு கொடுமையான விஷயம். அப்போ தேர்தல் நேர்மையாக இருந்திருந்தால் பாரதிய ஜனதா கட்சியானது இந்தியா ஃபுல்லாக 20 சீட்டு 25 சீட்டை கூட தாண்டி இருக்காதுங்கிறது நிதர்சனமான உண்மை. ஸோ நம்ம எல்லாரும் பேசிகிட்டு இருப்போம், தமிழ்நாட்டில் பாஜக வளராது, அப்படி பேசுகிறத நம்ம தவிர்க்கணும். அதிக நம்பிக்கையில் இருக்கிறோம் அப்படிங்கிற அர்த்தம். இங்கே பூத் ஏஜென்ட்டுகளாக ஸ்ட்ராங்காக இருக்கிறோம், நம்மளை மீறி எதுவும் நடந்துடாது அப்படின்னு சொல்கிறது ஒரு அதிகப்படியான மூட நம்பிக்கை. ஸோ அதையும் மீறி அவங்க தகுடு தட்டம் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறது வெட்ட வெளிச்சமாக தெரியுது. ஏன்னா தமிழ்நாட்டிலையும் ஓட்டு திருட்டு நடந்திருக்குது. தமிழ்நாட்டிலையும் 7% வாக்குகள் வந்து பாஜக திருடி இருக்குது அப்படின்னு பலர் குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க. ஸோ பாஜகவானது தமிழ்நாடு மாதிரி மாநிலத்தில் உடனே ஜெயிக்கிற மாதிரி காட்ட மாட்டாங்க. என்ன பண்ணுவாங்கன்னா, 3% நாங்கள் இப்போ பாருங்கள் 10% வந்திருக்கிறோம் அப்படின்னு. இந்த தேர்தலில் நாங்கள் ஒரு 18%, 20% காட்டுவோம். ஒரு 15 வருஷத்தில் ஆட்சியவே பிடிக்கிற மாதிரி தான் ஓட்டு திருட்டு செட்டிங்கெலாம் பண்ணுவாங்க. அதன் வழியில் தமிழ்நாட்டிலையும் அவங்க வந்து இந்த ஓட்டு திருட்டு வேலையை செஞ்சுருக்கிறாங்க. நம்ம இதையெல்லாம் கவனிக்காமல் தமிழ்நாட்டில் பாஜக வருதுன்னா நாமளே ஏமாற்றிக்கிறது தான் அர்த்தம்.
பாரதிய ஜனதா ஆர்எஸ்எஸ்ங்கிறது எப்படின்னா, நரகமாளிகைன்னு ஒரு புத்தகம் வாங்கி படிங்க, வெறும் 150 ரூபா தான். சுதீஷ் மின்னி அவர்கள் எழுதினது. அவர் கேரளாவை சேர்ந்தவர். குழந்தை பருவத்தில் இருந்து 25 வருஷம் ஆர்எஸ்எஸில் ட்ராவல் பண்ணி அவங்க எப்படியெல்லாம் ஃப்ராடுத்தனம் பண்ணுவாங்க, எப்படியெல்லாம் மத விருப்ப பிரச்சாரத்தை உண்டு பண்ணுவாங்க, எப்படியெல்லாம் கலவரத்தை உண்டு பண்ணுவாங்கன்னு தெளிவாக அந்த புக்கில் எழுதியிருக்காரு. அந்த புக்கில் அந்த ஒரு 95லேருந்து 100க்குள்ளே நினைக்கிறேன் அந்த பேஜில் ஒரு இடத்துல குறிப்பிட்டிருக்காங்க, நிர்வாகத்துக்குள்ள இருக்க அதிகாரிகள், நல்லா கேட்டுக்கோங்க, பியூரோக்ராட்ஸு, நிர்வாகத்துக்குள்ள இருக்கிற அதிகாரிகளை வச்சு ஆளக்கூடிய அரசுக்கு அவபெயரை உண்டு பண்ணுவாங்க, இதனால மக்கள் மத்தியில் அரசுக்கு ஒரு அதிருப்தியை உண்டு பண்ணுவாங்க அப்படின்னு எழுதியிருக்காரு. இது மாதிரி தான் காங்கிரஸோட ஆட்சியில் இவங்க செஞ்சுருக்கிறாங்க அப்படிங்கிறது நல்லா தெரியுது. ஸோ பாரதிய ஜனதா கட்சியானது தேர்தல் ஓட்டு திருட்டில் தெளிவாக மாட்டிடுச்சு. ராகுல் காந்தி அவர்கள் சூப்பராகவே அதை கண்டுபிடிச்சிருக்காரு. ஸோ பாரதிய ஜனதா இப்போ பீகாரில் அந்த வேலையை தான் செய்ய பார்க்குது. பீகாரில் நாய்க்கெல்லாம் ஓட்டு போட்டு கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி நாய்களுக்கெல்லாம் ஓட்டு சேர்த்துனா அது எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனம். நாய் ஃபோட்டோலாம் வாக்காளர் பட்டியலில் இருக்குது அப்படின்னா பாரதிய ஜனதா திட்டமிட்டே தான் தெளிவாக செஞ்சுருக்கு. இப்போ நீங்கள் வாக்காளர் பட்டியலில் பார்க்கலாம். இப்போது ஒரு ஃபோட்டோ மாறி இருக்கும் ஒருத்தருக்கு. ஸோ அது வேற ஒரு நபரோட மனிதரோட ஃபோட்டோ தான் வந்திருக்கும். நாய் ஃபோட்டோ வருதுங்கிறப்போ அப்போ எந்த அளவுக்கு கேவலமாக பாஜகவானது ஏமாற்றணும்னு சொல்லி இறங்கி ஏமாற்றிருக்கிறாங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு தெளிவாக தெரியுது. ஸோ இதை இப்படியே விடக்கூடாது. மக்கள் மத்தியில் நீங்களும் எடுத்துகிட்டு போய் பிரச்சாரம் பண்ணணும். இந்த வீடியோவை எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் அதே மாதிரி மோடி அவர்கள் இதுவரைக்கும் பெற்ற வெற்றி, பாஜக பெற்ற வெற்றிங்கிறது திருட்டுத்தனமான வெற்றி தான். ஏன்னா ஒத்த ஓட்டு கூட வாங்க வழி இல்லாத அண்ணாமலை அவரோட சொந்த பூத்துலேயே அரவக்குறிச்சியில் அவர் நின்னப்போ ஒத்த ஓட்டு கூட உழுகலை, 1 ஓட்டு 2 ஓட்டெல்லாம் வாங்கியிருக்காரு. அந்த மாதிரி ஒரு மோசமாக தேர்தலை சந்தித்த அண்ணாமலை அவர்கள் இத்தனை ஓட்டு வாங்கியிருக்காருன்னா கோவை பார்லிமெண்ட் தொகுதியில் ஏதாவது கோல்மால் பண்ணியிருக்காங்களா இவங்க அப்படிங்கிறத நம்ம எடுத்து செக் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ பாரதிய ஜனதா வராது தமிழ்நாட்டில் அப்படின்னு நினைக்கிறதெல்லாம் மிதப்பு. அதையெல்லாம் விட்டுட்டு பாரதிய ஜனதாவோட அயோக்கியத்தனத்தை, மக்கள் விரோத போக்க, எளிய மக்களுக்கும் உழைக்கும் மக்களுக்கும் ஒடுக்கப்பட்ட இஸ்லாமிய அனைத்து வகையான மக்களுக்கும் மக்கள் விரோத பாஜக அப்படிங்கிறத கொண்டு போய் பிரச்சாரத்தை நம்ம தெளிவாக சேர்த்தணும். அது மட்டும் இல்லாமல் பாஜக ஓட்டு திருட்டு செய்ய முடியாத அளவுக்கு இங்கே தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இந்த ஒரு விஷயத்தை முன்னெடுக்கணும். தேர்தல் ஆணையத்தை ஒரு சீரியஸாக அணுகணும். அதுபோக நம்ம வாக்காளர் பட்டியல்களை தெளிவாக செக் பண்ணணும், ஒரு பேஜ் விடாமல் செக் பண்ணணும் அப்படிங்கிறது தான் நம்முடைய BLA to BDA நிர்வாகிகளுக்கெல்லாம் கேட்டுக்கொள்கிறது. ஸோ பாஜக திரும்பவும் சொல்கிறேன்னா, பாஜக வராதுன்னு நம்பினோம்னா அது நம்மளை மாதிரி முட்டாள்தனம் எங்கேயும் இல்லை. அவங்க இப்படி ஒரு நம்பிக்கையை கொடுத்துட்டு தான், நம்மள மாதிரி அரசியல் தெரிஞ்சவங்களுக்கு இப்படி ஒரு நம்பிக்கையை கொடுத்துட்டு தான் ஏமாற்றுவாங்க. அந்த வகையில் தான் போன 2024 தேர்தலில் அவங்க ஏமாற்றிருக்கிறாங்க. ஏமாத்துறது இந்தியா ஃபுல்லாக ஏமாற்றிருக்காங்க, தமிழ்நாட்டில் ஒரு அளவாக ஏமாற்றிருக்காங்க அப்படிங்கிறதும் தெளிவாக தெரிஞ்சிருக்குது. ஸோ இதன் அடிப்படையில் நம்ம என்ன சொல்லிக்கிறதுனா, பாரதிய ஜனதாவோட மக்கள் விரோத போருக்கு எதிராக மக்களாகிய நீங்கள் பிரச்சாரம் பண்ணுங்கள். இந்த வீடியோ எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.